ஹலோ வீவர்ஸ், மகாநதி டுடே எபிசோட். காவேரிக்கு விஜய் கால் பண்ணுறாங்க. ஆனால் காவேரி இருக்கிறதில்ல. ஆஃபீஸில் விஜய் இருந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க காவேரியை. காவேரி, எந்த காரணத்துக்காகவும் நான் உன்னை மிஸ் பண்ணிட மாட்டேன். ஏன்னா உனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணேன். ஆனால் கடைசியில் இந்த மாதிரி எல்லாம் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலன்றாங்க. நான் எவ்வளோ ஆசையோடு கனவோடு இருந்தேன், ஆனால் எல்லாமே இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படியெல்லாம் நடக்குதோ எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பயங்கர எமோஷனாக இருக்காங்க. சீக்கிரமா எல்லா பிரச்சனையுமே சரியாகணும், சீக்கிரமா நீ என் கூட வரணும் காவேரி அப்படின்ட்டுலாம் விஜய் ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல காவேரி கால் பண்ணாங்க. யாரடி ஃபோன்லன்றாங்க. அது யாருன்னு தானே கேட்குற, அவர் தான்றாங்க. ஒரு பேசிக்கிட்டெல்லாம் இருக்கேன் அம்மா, நான் பேசுறது இல்லைன்றாங்க. நான் வெளியே போயிட்டு வரேன், ஃபோனை கொடுத்துட்டு போன்றாங்க. இந்த மாதிரிறாங்க. கங்கா இருந்துட்டு, அம்மா நீ ரொம்ப ஓவரா தாம்மா போய்கிட்டு இருக்க, ஏமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அவளன்றாங்க. ஏண்டி நான் சரியா தாண்டி இருக்கு, இப்படி எல்லாம் கண்டிச்சாதான் அவள் நம்ம வரைக்கும் வருவா, இல்லைன்னு வச்சுக்கோயா அவளுடைய வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலையும் பாவம், பாவம் தான், என்ன பண்ணலாம் அதுக்கு, அவள் நல்லா இருப்பா, நீ கவலைப்படாதன்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் விஜய் ஃபோன் பண்ணி எடுக்காததுனால ரொம்ப வருத்தப்படுறாங்க. காவேரி என்னுடைய ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறான்ட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரியும் வெளியே வந்துடுறாங்க. இங்கே யமுனாவும் கங்காவும் பேசிட்டு இருக்காங்க. காவேரி அக்காவுடைய வாழ்க்கை இப்படி அழிச்சு, அது இல்லாத எதுக்காக அந்த விஜய் இப்படி பண்ணுறாரு, விஜயை பற்றி ரொம்ப தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட காவேரிக்கோ போதும் நிப்பாட்டி யமுனான்றாங்க. ஏன்னா உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர் தான், அது தெரியல, மறந்துட்டு ஏன்றாங்க. அக்கா நான் மறக்கல தானே, அப்புறம் ஏன் நீ அவரை பற்றி பேசுகிற, போதும் இனிமேல் அவரை பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசுனா எனக்கு கெட்டக்க வந்துடும், நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் பொறுமையாக இருக்க, ஆனால் நீ ரொம்ப தான் ஓவராக போய்கிட்டு இருக்கன்றாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இதே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும், மறுபடியும் அவரை பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசுறது என் காதில் விழுந்துச்சு, அப்புறம் நடக்கிறதே வரை நான் ஏதாச்சும் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு கோவப்பட்டு சண்டை போகிறாங்க. அக்கா நீ அவருக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற, அவர் உன்னை இந்த இடத்துல வச்சிருக்காரு, ஏன் காண்றாங்க, போதும் நிப்பாட்டு, இனிமேல் இப்படி பேசாத, அவரை பற்றி எனக்கு தெரியும் சரியான்றாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியணுன்ற அவசியமே இல்லை, அவர் உனக்கு கல்யாணம் எப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு, எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி அந்த நல்ல விஷயங்களை பேச மாட்டேன், அவரை குறை சொல்றதுன்னா அப்படி முன்னுக்கு வந்துருவில்லை யமுனான்றாங்க. இங்க பாரு, இனிமேல் அப்படி பேசணும், அப்புறம் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும்ட்டு சண்டை போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கங்கா உனக்கு தேவையடி, யாரை சொன்னா என்ன அவளுக்கு கோவம் வருமா வராதா, இப்படி எல்லாம் பேசாதன்ட்டு யமுனாவை திட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா யமுனாவும் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா குமரன் எப்படியாச்சும் நம்ம வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணுன்றாங்க. நீங்க ஏன் இவ்வளோ இதாக இருக்கீங்க, இல்லை நிவினோட வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிவின் அதுதானே சரியாகவும் வருன்றாங்க. அமௌண்ட்டு கட்டிடுறாங்க, பேலன்ஸ் நான் கட்டிடுறேன் நிவின் சொல்றாங்க. அப்போ குமரன்ட்டே அதெல்லாம் வேணாம் நானே பார்த்துக்கிறேன்றாங்க. அண்ணே உங்களுக்காக இதை கூட கட்டக்கூடாதா, இல்லைடா நான் பார்த்துக்கிறேன்ன்றாங்க. சீக்கிரமா ஒரு வீடு மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா பேசிட்டு குமரன் வண்டியில் போகும்போது அப்போ எதிர்ச்சி கார் முன்னாடி வருது. பார்த்து வர மாட்டியான்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா விஜய், நீயா என்ன அப்படி ஏற்றி என்ன போட்டு தலையிலான்னு வந்தியான்றாங்க. என்ன அப்படியான்னு நினைக்கிறீங்க குமரன், நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருந்தோம், நீங்க சடனாக இப்படி மாறினீங்கன்றாங்க. காவேரி சின்ன பிள்ளையிலேருந்து தெரியுமாமா, இந்த பசங்களை நீ பார்த்துக்கணுன்ட்டு ஒரு அண்ணன் சாணஸ்லேயும் ஒரு அப்பா சாணஸ்லேயும் என்னை விட்டுட்டு போனாரு. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் சும்மா இருப்பேனா, ஆனால் காவேரியை இந்த அளவு கஷ்டப்படுத்திருக்க, அப்போ எனக்கு கோவம் வருமா வராதான்றாங்க. காவேரியை எதுவும் பண்ணல, நாங்கள் அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் பண்ணோம், ஆனால் இருந்தாலும் எனக்கு இப்போ காவேரியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், காவேரி இல்லாத ஒரு லைஃப்பை நினச்சி பார்க்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுவாங்க. அப்புறமா தான் குமரன்கிட்ட மனசு விட்டு பேசுகிறாங்க. காவேரி எனக்கு பிடிக்கும், இப்போ காவேரி இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க, காவேரி நீ ஒன்று சேர்த்து வைங்க, ஏன்னா காவேரி இப்போ எனக்கு அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அவளை எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே குமரன் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. விஜய் பேசுறதெல்லாம் கேட்ட குமரனும் ரொம்ப சைலண்டாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குமரன் விஜய்க்கு உதவி செய்ய போகிறாங்களான்ட்டு அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.